வணக்கம். RRBயில் வந்து நம்ம கொஸ்டின் டிஸ்கஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு பிளான்ட் ஃபிசியாலஜியை பற்றியோ அப்புறமா ஒரு ஜெனடிக்ஸை பற்றியும் எவல்யூஷனை பற்றியும் நிறைய பார்த்துருந்தோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களுக்கு திரும்ப சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, யூ மஸ்ட் பிலீவ் யுவர் செல்ஃப். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ முதல்ல அதில் ஒரு நம்பிக்கையாக இருக்கணும். நம்மளால் செய்ய முடியுன்ற ஒரு தெளிவு இருக்கணும். அதுக்கான திட்டமிடுதல், அதே நேரத்தில் அதோட பயிற்சிகள். ஸோ நம்மளோட திட்டமிடுதலும் பயிற்சியை தான் நம்ம எந்த ஒரு கோலையும் நம்ம குறிக்கோளையும் சென்றடையணும்னா கண்டிப்பாக திட்டமிடுதல் பயிற்சி என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ நீங்கள் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பயந்துட்டு எழுதக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கக்கூடாது. நம்ம வந்து எல்லாமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையோடு தான் நம்ம எந்த ஒரு தேர்வையுமே நம்ம அணுகக்கூடியதாக இருக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா ஜெனடிக்ஸை பற்றியும் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நிறைய சொல்லியிருந்தேன். அந்த எவல்யூஷன் பரிணாமத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒப்பாரின் என்ன சொல்லியிருந்ததை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா RRBயில் இதை தவிர வேறு என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் கேள்வி, த ஆர்கானிசம் ஆஃப் பைலம் விச் இஸ் நாட் நான் மொட்டைல். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் நகரும் தன்மை அற்றவைன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நான் மொட்டைல் ஆர்கானிசம் இன் தி அனிமல் பைலம். அப்படி பார்க்கும்போது போரிஃபிரா, குழியுடலைகள், தட்டைப்புழுக்கள், நூற்புழுக்கள், போரிஃபிரா, சிலோன்டெரேட்டா, பிளாட்டிஹெல்மிந்தஸ் அண்ட் நெமட்டோடா. ஸோ இங்கே என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, அனிமல் பைலத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த தொகுதியில் முதல்ல தொடங்கக்கூடிய ஒரு தொகுதி எதுனா போரிஃபிரா. அதோடைய கடைசியார் தொகுதி, அதாவது முதுகுநான் அற்றவையில் நான் சொல்கிறேன் இன்வெர்டிபிரேட்ஸில், அதில் கடைசியாக வரக்கூடிய தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இக்னோடர்மேட்டா, முட்தோலிகள் நம்ம தமிழில் சொல்லுவோம். இது என்னென்னா, நம்ம ஒரு உயிரினம் தோன்றும் பொழுது அது முதல் நிலையில் இருக்கக்கூடிய போரிஃபிரா வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக அதுக்கு ஒரு டிஷ்யூவே கிடையாது. அது நிறைய செல்ஸாக இருக்கும். அந்த செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அக்ரிகேட் செல்ஸாக இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷனாக இருக்கும். அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்ட்ரக்சராக கொடுக்கும். இது ஒரு செல் ஆர்கனைசேஷன் தான். அப்போது அந்த மாதிரியான செல் ஆர்கனைசேஷன் இருக்கும்பொழுது அதுக்கான நகரும் தன்மை என்பது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா டிஷ்யூ டைப்பாக அந்த சேஞ்சஸே அங்கே கிடையாது. அப்போது போரிஃபிரா என்பது ஒரு நகரம் தன்மையற்ற ஒரு தொகுதி. நம்ம ஏன் சொல்லணும்ல, எடுத்தோன்னா அது நம்ம அது நகரலைன்றதை பார்த்துட்டு சொல்கிறோன்னா அடிப்படைய விஷயம் என்னென்னா, அதற்கான ஒரு ஒரு டிஷ்யூ லெவலோ இல்லைனா ஒரு ஆர்கன் லெவலோ ஆர்கன் சிஸ்டமோ எதுவுமே இல்லை. அங்கே எல்லாம் செல்ஸ் இருக்குது, நிறைய செல்ஸ் இருக்குது. பட் அந்த செல்ஸ் எல்லாமே குரூப் ஆஃப் செல்ஸாக ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை பண்ணலை. எல்லா செல்ஸுமே தனித்தனியாக அதோடைய ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போரிஃபிராவில். இந்த ஒரு முக்கிய காரணம் அது ஏன் நகரும் தன்மையற்றதாக இருக்கிறது. அப்போ இதில் ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா போரிஃபிரா இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, த பாடி ஆஃப் டேஷ் இஸ் மேடப் ஆஃப் 2 லேயர்ஸ் ஆஃப் செல். கொடுக்கப்பட்டுள்ளதில் உடல் இது 2 அடுக்கு செல்லால் ஆனது. அப்போது எந்த ஒரு உயிரினம் வந்து 2 அடுக்கு செல்லால் ஆனது தான் கேள்வி கேட்டிருக்காங்க. சீலோன்டெரேட்டா, நிமெட்டோடா, அனிலிடா அண்ட் தென் பிளாட்டிஹெல்மிந்தஸ். சிறனுடைய பார்த்தீங்கன்னா குழியுடைகள், அதாவது சீலோன்டெரேட்டா. த பாடி விச் இஸ் மேடப் ஆஃப் 2 லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லும் போது செல்லுடைய இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் எக்டோடர்ம் அண்ட் தென் எண்டோடர்ம்னு சொல்லிட்டு 2 லேயர்ஸ் இருக்கும். இதை தான் நம்ம இங்கே மீன் பண்ணுறோம். பட் இந்த எக்டோடர்ம் எண்டோடர்ம்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து நிமெட்டோடில் கிடையாது. ஸோ நிமெட்டோட் நம்ம சொல்லும் போது ஆஸ்கிலமிந்தஸ், உருளைப்புழுக்கள். நிமெட்டோட் சொல்லும் போது அது வந்து உங்களுக்கு உருளைப்புழுக்கம் சொல்லணும், அதாவது ரவுண்ட் வார்ம்னு சொல்லக்கூடியது. ஸோ அனிலிடா வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறையா செக்மெண்ட்ஸாக இருக்கும். வளையம் போன்ற ஒரு மெட்டாமேரி செக்மெண்டேஷன் நிறையா இருக்கும். பட் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செல்லில் வந்து 2 அடுக்கெலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் தென் பிளாட்டிஹெல்மிந்தஸ் தட்டைப்புழுக்கள், அதுக்கும் கிடையாது. அப்போது 2 அடுக்களை கொண்ட ஒரு செல் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்டோடம் அண்ட் தென் எண்டோடம். இந்த டைப்பில் செல்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது சீலோன்டெரேட்டா குழியுடைகள் நம்ம சொல்கிறோம். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் மூவடுக்கு உயிரிகள் அல்லாத விலங்கு எது? விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் அனிமல்ஸ் இட்ஸ் நாட் ட்ரைப்ளோபிளாஸ்டிக். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ், செகண்ட் அஸ்காரிஸ், தேர்ட் எர்த்வார்ம் அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பிளனேரியா. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த ட்ரைப்ளோபிளாஸ்டிக்னா என்னன்னு தெரிஞ்சதானே நம்ம அடுத்தது போக முடியும். ஸோ டிப்ளோபிளாஸ்டிக்னு ஒன்று பார்க்குறோம். அந்த டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் தென் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 நம்ம பார்க்குறோன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் வி ஆர் தி ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அப்படின்னா என்ன, ஒரு ஜெர்ம் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில், ஒரு எம்ப்ரியோனிக் ஸ்டேஜில் ஜெர்ம் டெவலப்மெண்ட்டுன்னு எப்படி நடக்கும்னா ஒரு 3 லேயர்ஸில் தான். நம்மளுடைய கண், மூக்கு, வாய் எல்லாமே, இல்லைனா நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸாக இருக்கட்டும்,
இது எல்லாமே உருவாகுதுன்னா இந்த 3 லேயர்ஸ் இல்லைன்னா கிடையாது. அப்போது ஒரு எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் ஒரு ஜெர்ம் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு 3 லேயர்ஸ் இருக்குது. அந்த 3 லேயர்ஸ் நம்ம கொடுக்குற பெயர் தான் ஒன்று எக்டோ, எண்டோ அண்ட் மீசோ. இந்த 3மே இருந்ததுன்னா அது ட்ரிப்ளோபிளாஸ்டிக். இதில் 2 மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறது டிப்ளோபிளாஸ்டிக். ஸோ இங்கே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா விச் இஸ் நாட் எ ட்ரிப்ளோபிளாஸ்டிக், எது வந்து 3 அடுக்கு இல்லாத ஒரு உயிரினம் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஜெல்லி ஃபிஷ் தான் இதில் ரைட் ஆன்சர். ஸோ ஆஸ்காரிஸ் அண்ட் தென் எர்த்வார்ம், பிளனேரியா இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அடுத்த கேள்வி which is named as the flatworm. இதில் கொடுக்கப்பட்டுள்ளது கேட்டிருக்காங்க which is the name as flatworm as very simple eyes that are really eye spot which direct light. அதாவது எந்த ஒரு உயிரினம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்வார்ம் என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த உயிரினத்துக்கு வந்து ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதை லைட்டை டிடெக்ட் பண்ணுற கேபிலிட்டி இருக்கக்கூடியதாக இருக்குன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அஸ்காரிஸ், பிளனேரியா, லிவர் ஃப்ளூக் அண்ட் தென் டேப்வார்ம். ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்வார்ம் சொல்லிட்டாங்க. அப்வியஸ்லி உங்களுக்கு எந்த கொஸ்டினுமே வரப்போகிறது இல்லை. டைரெக்டாக பிளனேரியா போவீங்கன்னா அதுதான் வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு அடுத்து 2 ஆப்ஷன், 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லிவர் ஃப்ளூக் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ பிளனேரியா, லிவர் ரெண்டுமே ஃப்ளாட்வார்ம் தான். ரெண்டுமே ஒரே பைலத்தில் வரக்கூடியது, தொகுதியில் வரக்கூடியது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டிஹெல்மி இந்த தட்டைப்புழுக்கில் வரக்கூடியது தான் இந்த லிவர் ஃப்ளூக், தட்டைப்புழுக்கில் வரக்கூடியது தான் பிளனேரியா, தட்டைப்புழுக்கில் வரதான் இந்த டேப் வார்ம் சொல்கிறது. எல்லாம் 3மே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. பட் அஸ்காரிஸ் மட்டும் தான் உங்களுக்கு வராது. பிகாஸ் அஸ்காரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரவுண்ட் வார்மில் வரக்கூடியது. ஸோ அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒன்றும் வரல, அதை நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும், அது பிரச்சனை இல்லை. பட் 3 இருக்குல்ல, அதுதான் நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் மாதிரி வரும். பிகாஸ் இங்கே டேப் வார்ம் சொல்கிறோம், அந்த நாங்கள் அதே ஒரு காமன் நேமில் ஃப்ளாட் வார்ம்னு சொல்கிறோம். இதில் தான் ஒரு கன்ஃபியூஸ் வரும். பட் இதில் மீன் பண்ணிட்டாங்க என்னென்னா டிடெக்ட் லைட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ளாட்வார்மாக இருக்குது, சிம்பிள் ஐஸாக இருக்குது, ஐ ஸ்பாட் விச் டிடெக்ட் லைட். பட் இந்த லிவர் ஃப்ரூட்டில் அந்த கேபிலிட்டி கிடையாது, டேப் வார்முக்கும் கிடையாது, பட் பிளனேரியாவுக்கு இருக்குது. ஸோ இது டேட் கொஸ்டின். அப்போ விச் டிடெக்ட் லைட், ஈவன் தான் அதோடைய ஐஸ் வந்து சிம்பிளாக இருந்தாலும் லைட்டை டிடெக்ட் பண்ணக்கூடியதுன்னா பிளனேரியா. ஸோ இந்த 3 ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரு டவுட் வந்தால் நீங்கள் மூவ் ஆன் டு வாட், பிளனேரியாவுக்கு போகணுன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் தெரிஞ்சதாக மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ இதை தவிர என்ன கேட்கலாம் பிளனேரியாவில்? மறு உருவாக்கம், ரீஜெனரேஷன். ஸோ அதோடைய ஒரு பிளனரி ஆர்கனிசோட எந்த பகுதியை நம்ம கட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அதோட அந்த இழந்த பகுதியை திருப்பி அது ஃபார்ம் ஆகிடும், இழப்பு மீட்டர்னு நம்ம சொல்கிறோம். அப்போது எந்த பகுதி இழந்ததோ அது திரும்பவும் ரீஜெனரேட் ஆகுது, அது நம்ம தமிழில் இழப்பு மீட்டர்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இழந்த பகுதியை திருப்பி கெயின் ஆகக்கூடிய கேபிலிட்டி எந்த அனசு இருக்குன்றதோ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நமக்கு இந்த பிளனரியை பொறுத்த வரைக்கும் கான்செப்டாக கேட்டால் ஃபஸ்ட் கொஸ்டின் அதுதான். அதுக்கப்புறமா உங்களுக்கு கேள்வி கேட்கணுன்னா இந்த மாதிரி லைட்டை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளாட்வார்ம் ஆர்கனிசம் எதுன்னு கொஸ்டின் கேட்கும்போது யூ ஹாவ் மூவ் ஆன் வித் தி ஃப்ளாட்வார்ம், தட் இஸ் நாட் ஃப்ளாட்வார்ம், பிளனரியா. அண்ட் 5th கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் மிகவும் எளிமையான கண்களை கொண்ட விலங்கு எது? உண்மையில் ஒளியை உணரும் ஒரே கண் புள்ளி உள்ளதுன்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் நம்ம அந்த கொஸ்டின்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ சேம் ஆஸ்டேஸ் நம்ம சொல்லும் போது பிளனேரியா இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, விச் இஸ் ஜென்ரல் நேம் ஆஃப் அஸ்காரிஸ்? எது அஸ்காரிஸின் பொது பெயர்? அதாவது பின் வார்ம், எர்த் வார்ம், ரவுண்ட் வார்ம் அண்ட் டேப் வார்ம்னு கொடுத்துருக்கோம். இது பார்த்தோன்னா அப்படியே உங்களை சொல்லிட்டேன், அஸ்காரிஸ்னாலே கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன போனோன்னா ரவுண்ட் வார்ம் தான், தட் இஸ் ஆஸ்கிலமினஸ் தொகுதியில் பைலத்தில் வரக்கூடியது தான். ஸோ இங்கே நீங்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலான்னா இந்த பின் வார்ம், எர்த் வார்ம் அனினிடால போயிடும். டேப் வார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது பிளாட்டிஹெல்மினஸில் வந்துடும். இந்த ஸ்பின் வார்ம்லாம் அப்படி ஒன்றுமே இருக்காது. அதாவது முள் புழு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த வெர்டிபிரேட்ஸில் இன்வெர்டிபிரேட்ஸ்குள்ள கூடிய எதுலேயுமே நம்ம அது இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது. தென் வாட் இது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் வார்ம் தான். ஸோ அஸ்காரிஸ் இட்ஸ் ரவுண்ட் வார்ம். இன்னொரு பேருன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்கிலமினஸ். லீச் பிலாங்ஸ் டு விச் பைலம்? அட்டை எந்த தகுதியை சார்ந்தது? அதாவது அட்டை பூச்சின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து எந்த இதை சார்ந்தது? ஆனால் ஆக்சுவலி நம்ம அட்டை பூச்சின்னு சொன்னாலுமே அது இன்செக்ட்ஸை சார்ந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நோ ஹவ் டு நோ. அட்டை பூச்சின்னு நம்ம தமிழில் சொல்லிட்டு இருப்போம், ஆனால் அந்த பூச்சி அது கிடையாது. சொல்கிறதுனால அப்படி சொல்லிட்டு இருக்கோமே தவிர அது கிடையாது. அட்டைன்றது லீச், நம்ம அட்டை, அது இதெல்லாம் அணிலிடா வரக்கூடியது. அதாவது நம்ம நம்ம மூர்த்தோலிகள், கணுக்காளிகள் அப்படி சொல்லிட்டு வர மாதிரி சொல்கிறோமா இல்லையா, மில்லர் மொலஸ்கா நம்ம சொல்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி அட்டை, அதாவது அனிலிடா தொகுதியில் வரக்கூடிய, அனிலிடா பைலத்தில் வரக்கூடிய ஒரு உயிரினம் தான் அட்டை. ஸோ பிளாட்டிஹெல்மினஸ், மொலஸ்கா, புரோட்டோகார்டேட்டா இதில் எதுவுமே அந்த அட்டைன்ற ஒரு உயிரினம் வராது. அடுத்தது, த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் தி 4 ஸ்டேட்ஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஆஃப் மஸ்கிட்டோஸ். கொசுக்களின் 4 நிலைகளின் சரியான வரிசை.
ஒரு கொசு உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னால் முதல்ல எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டேஜ் இருக்கணும். இயர்லி ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குமா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட்டாக இருந்தால் அந்த சீட் தான் இதோட இயர்லி ஸ்டேஜ். அந்த சீட் ஜெர்மினேட் ஆகுது, சீட்லிங்னு சொல்கிறோம். அதாவது விதை முளைத்தல். அந்த விதை முளைக்கும் போது முதல் ஒரு இலை உருவாகுதுன்னு நம்ம சொல்கிறோம். இட்ஸ் எ யங் லீஃப். ஸோ காட்லிடன் இட்ஸ் எ யங் லீஃப்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி ஒரு உயிரினத்தில் வந்து முட்டையிடுதல் அதுதான் முதல் நிலையாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கொசுக்களில். ஸோ அது வந்து காமனாக உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னால் அது எக் ஃபார்மேஷன் தான். ஸோ அது எக் என்னவோ அடுத்தது மாற முடியும், லார்வா ஸ்டேஜுக்கு போகலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் என்னென்னா 3, அதாவது நம்பர் 1, 3, 4, 2 விட்டுருவோம். அப்போ எக் எங்கே இருக்கோ அந்த ஆப்ஷனில் கரெக்டாக சூஸ் பண்ணிடலாம். பட் அது பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்த லார்வா பற்றி லார்வா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃபைன். ஏன்னா எக்குக்கு வந்து அடுத்தது யாருன்னா லார்வா தான் வரணும். ஓகே குட். பட் அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குல்ல, தட் இஸ் வாட், அது பியூப்பாவா இல்லை இமேகோவான்றது தான் நமக்கு கன்ஃபியூஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இந்த இமேகோ அந்த பியூப்பா வரும்போது யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட்ஸ் வாட், பியூப்பாக்கு அடுத்து தான் இமேகோ ஸ்டேஜ்ன்றது நம்ம சொல்கிறோம். ஸோ பியூப்பாக்கு அடுத்து தான் அதுக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு, அடல்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு அது போக முடியும். ஸோ த லைஃப் ஆஃப் எ மஸ்கிட்டோ இஸ் ஆஃப் 21 days. ஒரு மஸ்கிட்டோ லைஃப் டே எவ்வளோன்னு கேட்பாங்க. பட் இங்கே நம்ம கரெக்ட் ஆப்ஷன் சொல்லும் போது நம்பர் 3 தான் ரைட் ஆன்சர். எக், லார்வா, பியூப்பா அண்ட் இமேகோ ஸ்டேஜ். ஸோ திஸ் இஸ் தி ஸ்டேஜ் ஃபார் தி development of mosquito. So this is enough to remember the sequence of the mosquito development stage. But இது தவிர என்ன கேள்வி உங்களுக்கு கேட்க முடியும்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 21 days தேவைப்படுதா அதோட லைஃப் சைக்கிளுக்கு? எஸ். ஒரு கொசுவுடைய அதோடைய இனப்பெருக்கத்துக்கு வாழ்க்கை சுழற்சி எடுத்துக்கிட்டோம்னா 21 நாள். ஓகே ஃபைன். இப்போ இதில் எவ்வளோ ஹவர்ஸ் அது டெவலப்மெண்ட் எடுத்துக்கணும் எக்குன்னு பார்க்கும்போது, இதை தவிர என்னெல்லாம் கேள்வி கேட்கலான்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வித்தின் 24 hours ஒரு நாளைக்குள்ளே அது எக் வந்து லார்வாவாக சேஞ்ச் ஆகிடுதுன்றார். வித்தின் 24 hours the development egg become larva and then after 4 to 5 days ஒரு நாளில் எக்லேருந்து அது லார்வாவாக்கா மாறிடுது. அதுக்கப்புறமா ஒரு 4-5 நாள் எடுத்துக்குது எக் அண்ட் டு பியூப்பா. ஹென்ஸ் த கரெக்ட் ஆர்டர். அப்போது என்ன ஸ்டேஜ் மஸ்கிட்டோ நடக்குதுன்னா அந்த 4 stages நம்ம சொல்லணும். அது போக எவ்வளோ டேஸ் அது எடுத்துக்கொன்றதையும் சம்டைம்ஸ் கொஸ்டினை கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த 21 daysன்றது லைஃப் சைக்கிளுக்கு, 24 hours கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது எக்லேருந்து லார்வா ஸ்டேஜுக்கு போகணும். அதுவே எக்லேருந்து பீப்பா ஸ்டேஜுக்கு போகணும்னா இட் இஸ் ஃபார் 4 to 5 days. ஸோ திஸ் இஸ் இந்த டேஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு தான் போகணும். அண்ட் தென் 9th question, how many pairs of eyes do spiders have? சிலந்திகளுக்கு எத்தனை ஜோடி கண்கள் உள்ளன? ஸோ இஸ் a direct question மாதிரி தான். இதுக்கு நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒன்றும் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. 4 eyes. சிலந்திக்கு வந்து 4 கண்கள் உள்ளன. 4 pairs of eyes are found in spiders, but they don't have very clear vision. Spider belongs to phylum Arthropoda. ஸோ கணுக்காலிகளில் வரக்கூடியது தான் இந்த சிலந்தி உயிரினம். ஸோ 4 பேர் ஐஸ் இருந்தாலுமே கிளியர் விஷன் கிடையாது ஸ்பைடருக்கு. வாட் இஸ் an abalone? அபலோன் என்றால் என்ன? அது ஒரு பெரிய நட்சத்திரமா, பிக் ஸ்டாரா, இல்லைனா ஸ்மால் ஃபைட்டர் பிளேனா, அது இல்லைன்னா உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் சிட்டின்னு நம்ம சொல்கிறோமா, இல்லை எடிபிள் சி ஸ்னெயிலா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த அபலோன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிலேட்டடாக இல்லை இருக்கிறதுக்கும் உங்களுக்கு பார்த்தோன்னே அது இந்த ஆப்ஷனில் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க அது ஆர்கனைசம் தான் சொல்லிட்டு. பட் இது அனிமலாக இல்லை பிளான்ட்டான்னு ஒரு டவுட் வரும்ல. ஸோ நம்ம அபலோன்னு சொல்லும் போது அந்த வார்த்தை கேள்விப்படாத ஒரு வார்த்தையாக இருக்கும். அது பிளான்ட்டில் வருமானு தெரியாது, இல்லை அனிமலில் வருமா தெரியாது. அஃப்கோர்ஸ் it won't comes in the bacteria, that you know very well. ஸோ எடிபிள் சி ஸ்னெயில், நத்தை, உண்ணக்கூடிய கடல் நத்தை, இதுக்கு பேர் தான் அபலோன். உண்ணக்கூடிய கடல் நத்தைக்கு பேர் தான் நம்ம அபலோன்னு சொல்லுவோம். அப்போது எடிபிள் சி ஸ்னெயில், எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னெயிலாக இருக்கட்டும், இல்லை பைலாக இருக்கட்டும், அந்த டென்டாலியம், ஆக்டோபஸ், ஸ்குவிட், சிட்டான் அண்ட் எட்ஸெட்ரா, இது எல்லாமே எந்த பயிலத்தில் வருதுன்னு கேள்வி கேட்டேன். இட்ஸ் அ மொலஸ்கா, மெல்லுருடைகள். அப்போது மொலஸ்கா ஆர் ப்ரொடக்டட் பை ஷெல் யூஸ்வலி. ஜென்ரலாக ஒரு மெல்லுருடைகள் வந்து எப்படி ப்ரொடக்ட் பண்ணியிருக்கணும், அது மேலே வந்து ஒரு சின்ன ஷெல், ஒரு ஓடு மாதிரி இருக்கும். அது ப்ரொடக்ஷன், அந்த ஆர்கனைசம் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் மொலஸ்கா இஸ் கால்ட் வாட் நோ, மால்காலஜி. ஸோ உங்களுக்கு மெல்லுடைய படிக்கிற படிப்புக்கு என்ன பேருன்னு கேட்பாங்க, தட்ஸ் அ மால்காலஜி. இதை வந்து அபலோன்னு சொல்கிறது என்னென்னா எடிபிள் சி ஸ்னேலுக்கு பேர் அபலோன்னு தெரிஞ்சுக்கணும். இதை தவிர இதை பேஸ்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா மொலஸ்கா என்னென்னா என்ன, மெல்லுடைனா என்ன, அதுக்கு அந்த படிப்புக்கான பெயர் என்னன்றதை கேள்வி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ரொடக்ஷனுக்காக இருக்கிறது என்னென்னு யூஸ்வலி ஷெல்லு, என்னென்ன ஆர்கனிசம்லாம் இதுக்குள்ளே வருன்றதும் கேள்வி கேட்பாங்க. மூன்று, கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது கொடுக்கப்பட்டுள்ளதில். ஸோ எல்லா கார்டேட்லிங்கிறது தான், எல்லா முதுகு நாண உள்ளவையில் இருந்தோம், எது வந்து தவறான கூற்றுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க.
விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்கரெக்ட் அபவுட் கார்டேட்டா. கார்டேட்டா பொறுத்த வரைக்கும் எது தப்புன்றது. ஸோ ஆப்ஷன் என்ன கொடுத்தோன்னா ஹாவ் டார்சல் நர்வ் கோட் ஆர் டிப்ளோபிளாஸ்டிக் ஆர் சீலோமேட்ஸ் ஹாவ் நோட்டோகோட். ஸோ ஜென்ரலாக ஒரு முதுகு நான் உள்ளவைகளை பற்றி படிக்கும்பொழுது அது வெர்டிபிரேட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அதோடைய ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம வெர்டிபிரேட் ஆர்கனிசம் நம்ம சொல்லிக்கிட்டோம்னா ஃபஸ்ட் திங் யூ ஹேவ் டு ரிமெம்பர் நமக்கு நோட்டோகார்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கணும். that notochord only change into the vertebral column adult stage la maarumbodhu மாறுது. So we have the word notochord. dorsal nerve cord. இப்போ நம்மளுடைய பாடியில் எது உங்களுக்கு dorsal ventral side தெரியணும். ஸோ நம்முடைய ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் அவர் பாடி ஃப்ரண்ட் பார்ட்னு சொல்லும் போது நம்முடைய நம்மளுடைய ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹார்ட் இது எல்லாம் இந்த பார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி வென்ட்ரல் சைடு. நம்மளுடைய முதுகு பகுதி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அது டார்சல் சைடு. ஸோ டார்சல் சைடில் கண்டிப்பாக நரம்புடைய அமைப்பு இருக்குது. அப்போ டார்சல் நர்வ் கோட் இருக்குது. அண்ட் தென் சீலோமைட்ஸ், அதாவது உண்மையான உடற்குழிகளுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் சீலோமைட்ஸ். நமக்கு உடற்குழி இருக்குன்னா அப்போ அந்த உடற்குழி எங்கே இருக்குன்னு ஒரு கேள்வி இல்லை. தட்ஸ் அ கட். நம்மளுடைய குடற்பகுதியில் இருக்கக்கூடியது தான் உடற்குழிகள் நம்ம சொல்கிறோம். அப்போது உண்மையான உடற்குழிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டேட் அனிமல்ஸுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போ இங்கே எது இல்லைன்னா டிப்ளோபிளாஸ்டிக், பிகாஸ் ஆல் தி வெர்டிபிரேட்ஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அப்படின்னா அது மூவடுக்கூடியது. இப்போ நம்மளுடைய பாடியில் பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு இருக்கக்கூடியது. என்னென்னா ஒரு எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் நடக்குது. இப்போ நான் உங்கள் ஜெர்ம் டெவலப்மெண்ட்னு சொல்கிறேன். ஒரு ஜைகோட்லேருந்து ஒரு எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் நடக்குதுன்னா அந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் அது மைட்டாசிஸ் ஸ்டேஜுக்கு போகுது. இந்த மைட்டாசிஸ் ஸ்டேஜ் போனதுக்கப்புறமா ஸ்பெஷலைஸ்டு செல்ஸாக மாறும்போது தான் நமக்கு இன்னர் செல் மாஸ்ன்னு அமைப்பு உருவாகும். அந்த இன்னர் செல் மாஸ் தான் எக்டோ எண்டோ அண்ட் மீசோடம். இந்த எக்டோ எண்டோ மீசோடம் தான் 3 அடுக்கு நம்ம சொல்லக்கூடியது. இது எல்லா வெர்டிபிரேட்ஸ்க்குமே இருக்குது. பட் இந்த டிப்ளோபிளாஸ்டிக் லோயர் ஆர்கனிசம் மட்டும்தான் இருக்குது. இது மட்டும்தான் இங்கே ராங்கான ஆன்சர். அப்போது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் டிப்ளோபிளாஸ்டிக் தான் ராங்குன்றதை? அன்லஸ் நீங்கள் அதோட ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளனா கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. அதை தவிர சீலோமேட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் வகுப்புகளில் விலங்குகளில் செதில்கள் இல்லாதவை மற்றும் தோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூக்கஸ், அதாவது கோழை சுரப்பிகள் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இருக்கக்கூடிய உயிரினம் எதுன்னு, அதாவது மற்றும் உள்ளவை. ஒன்று செதில்கள் இல்லை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோழை சுரப்பிகள் இருக்குன்றாங்க. In which of the following class animals lack scales and have mucous glands? So no scales but mucous glands are present in the skin. ஓகே, அப்போ என்ன கேள்வினா தோல் பகுதியில் மியூக்கஸ் கிளாண்ட் சுரப்பிகள் இருக்குது, பட் அதுக்கு என்னென்னா செதில்கள் இல்லை. என்ன மாதிரி ஒரு உயிரினம்? ஆம்ஃபிபியன்ஸ். ஸோ இது எப்படி நம்ம பார்த்தோன்னா கண்டுபிடிக்கணும்? ரைட் ஆன்சர் ஆம்ஃபிபியன்ஸ். நீர்நில வாழ்வுனா அப்படி இல்லைன்னா இருவாழ்வுன்னு நம்ம சொல்கிறோம். ரெப்டைல், ஃபிஷ், ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் ஏவ்ஸ், இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ். ஊர்வன, மீன், நீர்நில வாழ்வுனா அப்படி இல்லைன்னா இருவாழ்விகள் நம்ம சொல்லிக்கலாம். தென் பரப்பன அல்லது பறவைகள் நம்ம சொல்லக்கூடியது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரைட் ஆன்சர் ஆம்ஃபிபியன்ஸ் தான். ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல செதில்கள் எங்கே இருக்கும், எதில் எங்கே இருக்கும்? மீன் வகைக்கு தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? செதில்கள் அமைப்பு இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதே ஸ்கேல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் ரெப்டைல்ஸ்லேயும் உங்களுக்கு ட்ரை ஸ்கேல்ஸ் அது மாதிரிலாம் மேலே இருக்கும். ஸ்கார்னி ஸ்கேல்ஸ் மாதிரிலாம் இருக்கும். பட் ஆம்ஃபிபியன்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸ் இருக்காது. ஏன்னா மேலே ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தவளையே நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வழுவழுப்பாக இருக்கும். இந்த வழுவழுப்பு தன்மையோடு இருக்கும். அந்த தவளையெல்லாம் ஃப்ராக்லாம் எதில் வருதுன்னு பார்த்தா என்ன பயணத்தில் வருதுன்னா ஆம்ஃபிபியன்ஸ். ஸோ அப்போ மியூக்கஸ் கிளான்ஸ், அந்த வழுப்புத்தன்மை காரணமே அது மேலே இருக்கக்கூடிய அந்த கிளான்ஸ் தான், மியூக்கஸ் கிளான்ஸ், கோழைத்தன்மையை உருவாக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் தான். அப்போ கோழை சுரப்பிகள் எங்கே இருக்குன்னா ஆம்ஃபிபியன்ஸ். இது மெயின் ஃபீச்சர். இது ஒரு ஆம்ஃபிபியன்ஸில் ஒரு மெயினான ஃபீச்சர். இந்த தன்மை வேறு எந்த இடத்துக்கும் கிடையாது. அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த ஆப்ஷன்ஸில் எதுலேயுமே கிடையாது. அடுத்தது, முட்டையிடும் உயிரினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? எக்லேயிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் நோன் அஸ் ரைசோம் ஆர்கானிசம், விபேரஸ், ஓவிபேரஸ், ரீஜெனரேட்டிவ் ஆர்கானிசம். 4 ஆப்ஷனும் பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து ரைசோம் ஆர்கானிசம்னு சொல்கிறோம். ஸோ அது பிளான்ட் ரைசோம். ஸோ அதுக்கும் ஒரு அனிமலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நம்ம அதை ஒமிட் பண்ணிடுவோம். அடுத்த 3 ஆப்ஷனுக்கு போவோம். ஸோ முட்டையிடுன்னு சொல்லிட்டால ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ன யோசிச்சா ஓவிபேரஸ். ஸோ இட்ஸ் a வெரி சிம்பிள் கொஸ்டின், ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போகலாம். பட் வாட் ஹேவ் டு ரிமெம்பர் ஹியர், இந்த விவிக்கும் ஓவிக்கும்னு சொல்லும் போது இதை தாண்டி வேறு என்ன கேள்வி இதில் கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த விபேரஸ் சொல்லும் போது கன்றி ஈனும், அதாவது பார்த்தீங்கன்னா கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த ஓவிபேரஸ் அண்ட் விபேரஸ் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டிபிரேட்ஸையும் அந்த வெர்டிபிரேட்ஸையும் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவிபேரஸ் டைப்பாக தான் இருக்கும்.
அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி கார்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வி ப்ளஸ் டைப்பாக தான் இருக்கும், எக்ஸப்ஷன் கேசஸ் தவிர. பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட்டிபஸ். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ஃபால்கான் பேர்ட்? வல்லூர் பறவையின் வேகம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 215 km/h, 105 km/h, 410 km/h and then 320 km/h. It's a right answer. 320 km/h is a direct question தான். இதை நீங்கள் மெமரைஸ் பேஸ்ட் கொஸ்டின் தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் இது தவிர இது தவிர என்ன கொஸ்டின்ஸ் இதில் கேட்கலான்னு பார்க்கும்போது உங்களுக்கு கீழே உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கேன் ஹிண்ட் மாதிரி. தென் பெரிக்ரைன் ஃபால்கான். ஸோ நிறைய வல்லூர் பறவைகள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி ஒரு பேர்டு என்னன்னு பார்க்கும்போது பெரிக்ரைன் falcon is best known for its diving speed during flight which can reach more than 300 km/h. ஸோ நம்ம சொன்னால் காமனாக நம்ம சொல்லியிருக்கோம் அது 320ன்னு இருக்கிறதுலையே அதில் ரொம்ப அதிக ஸ்பீடில் போகிறதா பெரிக்ரைன் ஃபெல்கான் தான். இது அடுத்த கேள்வியாக இது தவிர இந்த ஃபெல்கான் பேர்டில் கொஸ்டின் கேட்டேன்னா இந்த பேர்டோட கொஸ்டினும் கேட்கலாம், எவ்வளோ ஸ்பீடில் அது வந்து உங்களுக்கு ஃப்ளைட் ஆகுன்றது. அண்ட் தென் இந்த பெரிக்ரைன் ஹாஸ் பீன் லிஸ்டட் இன் ஸ்பீஷியஸ் ஆஃப் லீஸ்ட் கன்சர்ன் பை IUCN சின்ஸ் 2015 வரைக்கும் அது பெருசாக கன்சர்னே பண்ணாமல் இருந்த ஒரு ஆர்கனிசம் அது. பட் ஆஃப்டர் தட் இது வந்து கன்சர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பிகாஸ் இவ்வளோ ஸ்பீடில் எந்த ஒரு பேர்டு வந்து பறக்கிறது இல்லைன்ற போது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு உயிரினமாக எடுத்துக்கிட்டாங்க. ஆஃப்டர் தி 2015க்கு அப்புறம் தான் பேஸ்ட் வந்து IUCN, அதாவது நார்மன் கல்ச்சரை பேஸ் பண்ணி. ஸோ அடுத்த கேள்வி, வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர் அபவுட் ஸ்வாட் பில்லட் ஹம்மிங் பேர்ட்? வால் அலகு ஹம்மிங் பறவையின் குறிப்பிட்ட அம்சம் என்ன? இட்ஸ் அ ஃபீச்சர் தான், ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர்னு கொஸ்டின் கேட்குறது. ஸோ இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பேர்ட் இன் தி வேர்ல்ட். இட்ஸ் பீக்ஸ் இஸ் லாங்கர் தேன் ரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் பாடி. இட்ஸ் லிவ்ஸ் இன் அண்டார்டிகா. இட் கேனாட் ஃப்ளை. ஸோ இந்த ஹம்மிங் பேர்டோடைய ஒரு ரொம்ப யூனிக் ஃபீச்சராக எடுத்துக்கிட்டோன்னா இதோட பீக் வந்து லாங்கர் தேன் ரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் பாடி. அதோடைய பீக் தான் பெருசாக இருக்குது கம்பேர்ட் டு தி ரெஸ்ட் ஆஃப் தி பாடின்னு சொல்கிறோம். இதன் அழகு அதோட உடல் மற்ற பகுதியை விட நீளமாக இருக்குது. இதான் ரைட் ஆன்சர். ஓகே ஃபைன். இது வந்து நம்ம டேரக்ட் கொஸ்டினாக பார்க்குறோம். இது ஸ்மாலஸ்ட் பேர்ட் இன் தி வேர்ல்டு, அதெல்லாம் ஒரு மெயினான ஃபீச்சர் கிடையாது. பட் இது தவிர என்ன கேள்வி இதில் வந்து நம்ம கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, the sword-billed hummingbird is a neotropical species of hummingbird. So you have to remember what is tropical then what is temperate. அது மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கணும்ல. See, when I am saying about it tropicalனு சொல்லும்போது நம்ம இப்போ நம்மளோட இந்தியா வந்து பார்த்தா இட்ஸ் ட்ராபிக்கல், வெப்பமண்டல பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. தென் நம்ம இங்கிலாந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாந்து எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் அ டெம்பரேட் கண்ட்ரியே நம்ம பார்க்குறோம் இங்கிலாந்து, பிகாஸ் அங்கே மீத வெப்பமண்டலம். அப்போது வெப்பமண்டல பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக எது இருக்குன்னா ஹம்மிங் பேர்ட் இருக்குது. அது வந்து நியோட்ராபிக்கல் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஹம்மிங் பேர்ட் ஃப்ரம் தி ஆன்டி ரீஜன்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா, பொலிவியா, கொலம்பியா. ஸோ நம்ம ஒரு என்டையர் காண்டினென்ட் எடுத்துட்டோம்னாலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீஜன்ஸ், அதாவது ஈக்வேட்டர் ரீஜன்ஸ் கிட்ட இருக்கிறது எல்லாமே ட்ராபிக்கல். ஸோ அதை பேஸ் பண்ணி சவுத் அமெரிக்கா நம்ம எடுத்துக்கணும்னா அது ஈக்வேட்டர் ரீஜன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த யூனோ கண்ட்ரிஸ் லைக் பொலிவியா, கொலம்பியா, ஈக்வேடா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான அந்த ஹம்மிங் பேர்ட்ஸ், ஸ்வாட் பில்ட் யூனோ ஹம்மிங் பேர்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடமா இருக்குது. தட்ஸ் பெரு, வெனிசுலா. அண்ட் தென் ஸோ என்ன தெரிஞ்சுக்கணும்னா ட்ராபிக்கல் ரீஜன், அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபீச்சர்ஸாக இருக்குன்றதை பார்க்கும்போது அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோடைய பாடி கண்டிஷன்ஸே அது மாற்றிக்குது. அண்ட் தென் இட் இஸ் அ மோஸ்ட் ப்ராமினன்ட் ஃபீச்சராக நம்ம இந்த ஹம்மிங் பேர்ட் எடுக்கும் போது அதோடைய பீக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹம்மிங் பேர்ட் வந்து என்ன மாதிரியான ஸ்பீஷியஸ் தரும், அது டெம்பரேட் ஸ்பீஷியஸாக ட்ராபிக்கல் ஸ்பீஷியஸ் கேட்டால் ட்ராபிக்கல் ஸ்பீஷியஸ். ஸோ இது தவிர என்ன கேள்வி கேட்கலாம்னா இந்த ட்ராபிக்கல் ஸ்பீஷியஸ் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், தென் எந்த கண்ட்ரியில் இருக்கலாம்னு கேட்குற கேள்வி கேட்கலாம். ஸோ இந்த 3 பாயிண்ட்டில் இந்த ஹம்மிங் பேர்டை பற்றியான ஒரு கொஸ்டின்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணாலே போதுமானது. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் அருகிவு, அதாவது உங்களுக்கு கிரிட்டிக்கல் டேஞ்சரில், அதாவது அழிந்து வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பறவை இனம் எது? which of the following birds is a critically endangered species? Great Indian bustard, and then cuckoo, and then peacock, crow. அதாவது குயில், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இந்தியன் பஸ்டர்ட், குயில், மயில் மற்றும் காகம்னு சொல்கிறோம். இதில் அழிந்து வரக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கிற கிரிட்டிக்கலாக என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ் இருக்கக்கூடியதுன்னா கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் தான் ரைட் ஆன்சர். ஸோ இது வந்து டேரக்ட் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். பட் இதை தவிர இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஹிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இட்ஸ் அ காமன், வாட் இஸ் அ சயின்டிஃபிக் நேம்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ சயின்டிஃபிக் நேம்னு சொல்லும் போது அறிவியல் பேர் முதல் வருது உங்களுக்கு தெரியும், அது ஜீனஸ். ரெண்டாவது வருது ஸ்பீஷிஸ் தெரியும், பேரினம், சிற்றினம். இதில் கிரேட் இந்தியன் பஸ்டர்ட்க்கு வந்து கொடுத்துருக்க பேர் ஆடியோட்டிஸ் நைக்ரிசெப்ஸ். ஸோ அதுவே உங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி அது அதோடைய நைக்ரிசெப்ஸ்ன்னு சொல்கிறோம். தென் ஆடியோட்டிஸ் அண்ட் நைக்ரிசெப்ஸ்.
ஆடியோடேஸ்ன்னு சொல்கிறது ஜீனஸ் அண்ட் தென் நைக்ரிசெப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஸ்பீஷியஸ். இட்ஸ் ஃபவுண்ட் ஆன் தி இந்தியன் சப்கான்டினென்ட். இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி இந்தியன் சப்கான்டினென்ட். How many individuals present அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 150 individuals were estimated to survey in 2018 and the species is critically endangered by hunting and loss of its habitat. It is protected under Wildlife Protections Act 1972 of India. So இந்த ஃபர்ஸ்ட் endangered species கொஸ்டின் கேட்கும்போது கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் சொல்லிடுவோம். அதோட சயின்டிஃபிக் நேம் செகண்ட் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. எவ்வளோ இண்டிவிஜுவல்ஸ் இது வரைக்கும் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க சர்வேல இருக்குன்னா அப் டு 2018 வரைக்கும் பார்க்கும்போது 115 சொல்லணும். அந்த ஸ்பீஷீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆக்ட் வச்சு அதை ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1972 ஆக்ட் வச்சு வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி தான் இதை ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த கொஸ்டின் தவிர மீதி பாசிபிள்னா 3 கொஸ்டின்ஸில் பாசிபிள் இருக்குது. அடுத்தது அந்த ஒன் ஹாம்ப்டு கேமல் இஸ் நோன் அஸ், அதாவது ஒரு திமில் ஒட்டகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, அதுக்கு என்ன பேருன்றதான். இட்ஸ் தேட் கொஸ்டின் ஒன்லி. அப்போது ஒகாப்பி, ஐபேட்ஸ் அண்ட் தென் ட்ரோமிடாரி அண்ட் தென் எல்க். ஸோ இதில் வந்து ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோமிடாரி தான். தென் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ஒன் ஹாம்ப்டு கேமல் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இந்த ஒன் ஹாம்ப்டு கேமல் இஸ் நோன் அஸ் தி ட்ரொமைட்டாரின்னு நம்ம தெரியும். தென் வாட் அபவுட் தி அதர் கேமல்ஸ், இந்த பாக்டீரியா, அதாவது பாக்டீரியன் கேமல் ஒன்று இருக்குது, அதுக்கு எத்தனை ஹம்ப் இருக்கலாம். ஸோ பாக்டீரியா கேமல்ஸ் பார்த்து 2 ஹம்ப்ஸ் இருக்குது. அண்ட் தென் கேமல் இஸ் ஆல்சோ கால் ஷிப் ஆஃப் தி டிசர்டன், அதாவது ஒரு பாலைவனத்தின் ஒரு கப்பல் அப்படி என்று அழைக்கக்கூடியதுன்னா ஒட்டகம் தான். ஸோ இது ஒரு செகண்ட் கொஸ்டின் நம்ம கேட்கலாம். அதாவது திமில் ஒட்டகத்துக்கு திமில்னு சொல்லக்கூடியதுன்னா ஹம்ப் எத்தனை இருக்கும், அதோட பாடியில் வந்து அந்த ஹம்ப் பகுதி எத்தனை இருக்குன்னு கேட்கும்போது ஒன்லி 1 இருக்குது ட்ரோமிடாரி, அதுவே 2 இருக்குதுன்னு சொல்லும் போது பாக்டீரியன். ஸோ டேரக்ட் கொஸ்டின் கேட்டால் இந்த 2 கொஸ்டின்ஸுக்கு பாசிபிள் இருக்குது. அது தவிர கேட்கும்போது பாலத்துடைய ஒரு கப்பல் எது என்று அழைக்கப்படுதுன்னா அது வந்து கேமல். இது வந்து செகண்ட் கொஸ்டின். இந்த ஹம்ப் என்ன வேலை பார்க்கும், இந்த திமில் என்ன பண்ணணும்னா இட்ஸ் ஸ்டோர். ஸோ ஒரு சீல் எடுத்துட்டோம்னா அதோடைய லோயர் பாடி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டி ரீஜன் இருக்கும். அது எதுக்கான இன்சுலேட்டர் ஆக்ட் ஆகும். என்ன இன்சுலேட்டர்னா அதோடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறக்கூடிய ஒரு இன்சுலேட்டர் ஆக்ட் ஆகக்கூடியது தான் நம்ம பிளப்பர்னு சொல்லுவோம். இதெல்லாம் சீல் இருக்கக்கூடியது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு சின்ன பகுதி, அதாவது திமில்ன்ற ஒரு பகுதி இருக்குது. அது என்னென்னா ஹம்ப்பு, அங்கே தான் ஸ்டோர் ஆகும் ஃபேட்ஸ். ஸோ எப்படி சீலில் வந்து பிளப்பரில் ஃபேட் ஸ்டோரேஜ் நடக்குதோ அதே மாதிரி கேமல்லையும் ஹம்ப்ஸ் ரீஜனில் தான் உங்களுக்கு அந்த ஃபேட்ஸ்லாம் ஸ்டோர் ஆகும். பிகாஸ் யூ நோ வெரி வெல் வாட் இஸ் ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டோரேஜ் எனர்ஜி. நமக்கு பாடிக்கு எப்பெல்லாம் எனர்ஜி தேவைப்படுதோ இல்லை எந்த அனிமல்ஸுக்கும் அது எனர்ஜி உடனே ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா அந்த கிளைக்கோஜனை வந்து ஃபேட்ஸை வந்து கிளைக்கோஜனாக உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த கிளைக்கோஜனை பிரேக் டவுன் பண்ணி தான் அந்த ATP எனர்ஜியை அதை எடுத்துக்கும். நாட் ஓன்லி ஃபார் தி ஹியூமன்ஸ், ஆல் தி லிவிங் ஆர்கானிசம், தட்ஸ் அனிமல்ஸ் ஐம் சேயிங் நவ். பட் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ஜாக தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுதான் பிரேக் டவுன் ஆகி அந்த எனர்ஜியை அப்டேக் பண்ணிக்கும் அந்த பிளான்ஸ் எல்லாமே. ஸோ விச் கேன் பி மெட்டபலைஸ். அப்போது உங்களுக்கு எது மெட்டபலைஸ் ஆகும்னா இந்த ஃபேட்ஸ் மெட்டபலைஸ் ஆகிட்டு அண்ட் இதுலேருந்து தான் உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதோட எனர்ஜியை அதை யூஸ் பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுனா இந்த ஒன் ஹம்ப் கேமல் எதுக்கு அந்த ஹம்ப் யூஸ் ஆகுனா டு ஸ்டோரேஜ் தி ஃபேட்ஸ். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் லெமூர்? லெமூர் என்றால் என்ன? மனித உடலில் ஒரு எலும்பா லெமூர்? அது ஒரு முதல் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தது ஒன் டைப் ஆஃப் டெவலப்டு கேன்சர் செல்லா? எ சிம்பிள் வந்து மிஷன். இது சம்மந்தமே இல்லாத ஒரு வார்த்தை நம்ம பார்க்குறோம். எ சிம்பிள் மிஷன் an அனிமல் ஃபவுண்ட் இன் மெடகாஸ்கர். ஸோ மனித உடலில் ஒரு எலும்பு, நம்ம ஒரு எலும்பில் வந்து பார்க்கும்போது 206 போன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எங்கேயுமே இந்த லெமன்ற வார்த்தையில் போன்ஸ்லாம் படிச்சிடல. ஸோ நீங்கள் பார்த்தோன்னே அந்த ஆப்ஷன் போக மாட்டீங்க, ஃபஸ்ட்டுக்கு போக மாட்டீங்க, தேர்டும் போக மாட்டீங்க. பட் இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு ஒரு வகை வளர்ந்த புற்றுநோயானா கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் படிச்சிருந்தீங்களும் தெரியும். இட்ஸ் பெனைன் டியூமர் இருக்குது அண்ட் தென் மேலிக்னன்ட் டியூமர் இருக்குது. ஸோ புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த லெமன்ற வார்த்தையை பயன்படுத்துறது கிடையாது. உங்களுக்கு டவுட் வந்தால் உங்களுக்கு தேர்டில் அது ஒரு மிஷனாக இருக்குமா? அப்போது அனிமல் ஃபவுண்ட் இன் மெடகாஸ்கர். சிம்பிள் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு ட்ரிக்கியாக இருக்கும். எப்படின்னா அவங்க ஒரு ஆப்ஷன்ஸில் வச்சு தான் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மோட்டு கீழ்கண்ணுற்றில் மீ ஒளியை உண்டாக்கும் விலங்கு எது? தட் இஸ் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் அனிமல்ஸ் கேன் ப்ரொடியூஸ் அல்ட்ராசோனிக் சவுண்ட்? எக்ஸாம்பிள் இஸ் எலிஃபண்ட், போர்பாய்ஸ், ஷார்க், மாத். யானை, கடற்பன்றி, சொராமீன் மற்றும் அந்துப்பூச்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்ல. ஒரு அல்ட்ராசோனிக் சவுண்டை கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினம், அவ்வளோதான். அது வந்து கடற்பன்றி. டைரக்ட் ஆன்சர் வந்து தான் கடற்பன்றி. ஆப்ஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு எதுலேயுமே ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா எலிஃபேண்ட்டோ ஷார்க்கோ யூ ஹாவ் டவுட் ஒன்லி 2 and 3. ஷார்க்கில் கூட சும்மா டவுட் வரலாம். பட் மாத்துக்கு அண்ட் தென் எலிஃபெண்ட்டுக்கு உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் இதுக்குள்ளே வரும்போது ஃபைனல் ஸ்டேஜ் என்ன பண்ணுவீங்கன்னா பார்பாய்ஸ்க்கு போடும், கடற்பன்றிக்கு தான் போகும். தென் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி தட் பார்பாய்ஸ் ஆர்கானிசம் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ்
இந்த பேட்ஸாக இருக்கட்டும் இல்லை மைஸ் டால்ஃபின்ஸ் எக்ஸெட்ரா கேன் ஆல்சோ ப்ரொடியூஸ் அல்ட்ராசவுண்ட். இதே இங்கே நம்ம கொடுத்த ஆப்ஷனில் பார்பாய்ஸ் இருக்குது, ஸோ வி கேன் சூஸ் இட் பார்பாய்ஸ். பட் இன்கேஸ் பார்பாய்ஸ் தவிர கடற்பன்றி தவிர வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை மைஸ், இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா யூ கேன் கோ வித் தட் ஆன்சர் ஆல்சோ. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்கேன் கீழே. பேட்ஸ் மைஸ் டால்ஃபின்ஸ் கேன் ஆல்சோ ப்ரொடியூஸ் அல்ட்ராசவுண்ட், மீயோடைய உருவாக்கக்கூடிய ஒரு உயிரினங்கள். ஸோ ஹார்பர் பார்பாய்ஸ் ஆர் ஷை எல்சிவ் சி மேமல்ஸ் ஃபவுண்ட் த்ரூ அவுட் தி டெம்பரேட் கோஸ்டல் வாட்டர் அண்ட் நார்த்தன் ஹெமிஸ்பியர். ஸோ ஜெனரலி சொல்லியாச்சு பார்பாய்ஸ் தான் உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் கொடுக்குதுன்னு சொல்லியாச்சு. பட் டிஃப்ரெண்ட் பார்பாய்ஸ் இஸ் தேர். அப்படி பார்க்கும்போது இந்த ஹார்பர் பார்பாய்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது தட் இஸ் த்ரூ தி டெம்பரேட் கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கும். இது ஒரு அடுத்த கேள்வியை கேட்கலாம். டெம்பரேட் கோஸ்டல் வாட்டர் ரீஜனில் இருக்கக்கூடிய பார்பாய்ஸ் இது ஹார்பர் பார்பாய்ஸ். தேர் யூ ஆர் சி மேமல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது எக்ஸாக்ட்லி எந்த ஹெமிஸ்பியர்? நார்த் ஹெமிஸ்பியர் ரீஜன். பிகாஸ் யூ நோ வெரி வெல் தட் ஒரு எர்த் நம்ம எடுத்துட்டோம்னா சென்டர் இமேஜினரி லைன் இட் இஸ் கால்ட் அஸ் ஒரு ஈக்வேட்டார். மேலே இருக்கிறது நார்த் போல் அண்ட் கீழே இருக்கிறது சவுத் போல். ஸோ நார்த் ஹெமிஸ்பியர் ரீஜன் இருக்கக்கூடியது தான் இந்த டெம்பரேட் கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கிறது, வாட்டர் ரீஜனில் இருக்கிறதுலாம் இந்த ஹார்பர் பார்பாய்ஸ். ஸோ ஹார்பர் பார்பாய்ஸ் ஹஸ் பீன் அசஸ்ட் பை IUCN as a critical endangered species. அதாவது அழியக்கூடிய ரொம்பவும் அழியக்கூடிய நிலை இருக்கக்கூடிய உயிரினமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த பார்பாய்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் மேமல் ஆன் எர்த்? இந்த பூமியில் மிக புத்திசாலித்தனமான பாலூட்டி எதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா டால்ஃபின், எலிஃபென்ட்டு, டீர், ஹிப்போஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தவங்களும் ஆன்சர் சொல்ல முடியும், டால்ஃபின் தான், டவுட் வராது. பட் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு see தி செகண்ட் ஆப்ஷன் ஆல்சோ. பட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எலிஃபென்ட் ஏன்னா பார்த்தவங்களுக்கு தெரியும், டீர் ஹிப்போஸ் வராதுன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு டவுட் வந்தால் நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஷன் தான் போவீங்க. டால்ஃபின், எலிஃபென்ட்டும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனமான உயிரினம் தான். பட் கம்பேர் டு தி டால்ஃபின் பார்க்கும்போது டால்ஃபின் தான் இட்ஸ் பெஸ்ட், அதாவது அதிக புத்திசாலித்தனமான உயிரினம். அது மேமல்ஸ் நம்ம பார்க்குது, மேமல்ஸ் ஆன் எர்த். அடுத்தது தட் மீன்ஸ் கணையத்தில் கீழே நொதிகள் சுரக்கப்படுகின்றன. விச் தி ஃபாலோயிங் என்சைம்ஸ் இஸ் ரிலேட்டட் பை தி pancreas? ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மால்டேஸ், செகண்ட் ஆப்ஷன் லாக்டேஸ், தேர்ட் ஆப்ஷன் ட்ரிப்சின் அண்ட் ஃபோர்த்து சுக்ரேஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாடியில் பேன்க்ரியாஸ், அதாவது கணையம் நம்ம சொல்கிறோமா இல்லையா, அந்த கணையம், பித்த பைகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பைல் டக்ட்ஸ்னால் பித்த பைகள், கணையம் சொல்லும் போது பேன்க்ரியாஸ். பிகாஸ் பேன்க்ரியாஸில் நமக்கு என்ன உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இன்சுலின் ப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கான அந்த செல்ஸ் அங்கே எங்கே இருக்குன்னா பேன்க்ரியாஸில் தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா பேன்க்ரியாஸ் எலிமெண்ட் ஒரு என்சைம் என்னன்றது தான். அப்போது கணையத்தில் கீழின நொதிகள் சுரக்கப்படுகின்றன. மால்டேஸ், லாக்டேஸ் கிடையாது, ட்ரிப்சின். பிகாஸ் இந்த ட்ரிப்சின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய ஸ்டொமக் ரீஜனில் ட்ரிப்ஸ்னோஜன் தென் பெப்சின் அண்ட் பெப்ஸ்னோஜன் சொல்கிறோம். அப்போது இந்த பெப்ஸ்னோஜன் இட்ஸ் இன்ஆக்டிவ் என்சைம் தட் பிகம் இன்டு ஆக்டிவ் என்சைம் கால் பெப்சின். அது ஸ்டொமக்கில் இருக்கிறது. பட் இந்த ட்ரிப்ஸின்றது ஆக்டிவ் என்சைமாக கன்வெர்ட் ஆகுது பை தி ட்ரிப்ஸ்னோஜன் என்சைமில் இருந்து. அப்போ இன்ஆக்டிவ் ட்ரிப்ஸ்னோஜன் இஸ் சேஞ்ச் இன்டு ஆக்டிவ் ட்ரிப்சின். அப்போ இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது அது பேன்க்ரியாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு நோ ஒன் திங், நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்ன இருக்குன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் இருக்குது. அப்போ அந்த டிஃப்ரெண்ட் சைன்ஸ் ஆஃப் என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்றது பார்க்கும்போது அது எல்லாத்தையும் கொடுக்குறதே பேன்க்ரியாஸ் தான். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பேன்க்ரியாஸ் இல்லைன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கான என்சைம்ஸ் எதுவுமே கிடையாது. டேரக்ட் கொஸ்டின் உங்களுக்கு கேட்டுட்டாங்க இங்கே ட்ரிப்ஸினா எஸ் அஃப்கோர்ஸ். பட் இந்த ட்ரிப்ஸினை தவிர நான் என்ன இருக்குன்னா தென் கைமோட்ரிப்சின் இருக்குது, அண்ட் தென் கார்பாக்சி பெப்டிடேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், நியூக்ளியஸஸ் என்சைம்னு சொல்கிறோம். இந்த எல்லா என்சைம்ஸும் நான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும்னா கண்டிப்பாக பேன்க்ரியாஸ் தான் பண்ணி கொடுக்கணும். பிகாஸ் பேன்க்ரியாஸில் இருந்து தான் அந்த என்சைம்ஸ் எல்லாமே இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வர முடியும். அண்ட் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த வடியூசேனும் அந்த மாலிகூல்ஸ் எல்லாமே ஒரு மோனோமராக உங்களுக்கு அது பிரேக் டவுன் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டானா டேரக்ட்னா என்சைம். பட் இதை தவிர நம்ம மற்ற என்சைம்ஸ் கொஸ்டின் கேட்டால் இங்கே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பேன்க்ரியாஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இன்சுலின் ப்ரொடக்ஷனுக்கான செல்ஸ் எங்கே இருக்குன்னு கொஸ்டின் கேட்டால் ஆல்ஃபா அண்ட் பீட்டா செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது குளுக்கான் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஐலட் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது இதுவும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த எபிசோட் என்ன டிஸ்கஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அந்த ஹியூமனுடைய டைஜஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த லெமூர் அனிமல்ஸை பற்றியும் அந்த பேர்டோடைய அந்த ஸ்பீட் எவ்வளோ ஸ்பீடாக போகிற பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கம்மிங் எபிசோடில் வி டிஸ்கஸ் மோர் அபவுட் திஸ் ஒன். தேங்க்யூ ஸோ மச்.